நன்மையை செஞ்சு நீங்கள் ஏமாந்துட்டீங்களா? அப்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். நம்ம விடும் கண்ணீர் அவர்களுக்கு சாபம் என்றால், அவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டு போவது நம்மளுக்கு ஆசீர்வாதம். எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல மனிதருடைய கண்ணீரை எப்பொழுதுமே துடைக்கும். அது ஆசீர்வாதமாக நிறைவாக நம்மளுக்கு கொடுக்கும். இந்த பூமியில் பாவம் என்பது ஒரு அழியாத சக்தி. அது எப்பொழுதுமே என்ன பண்ணுன்னா, நம்ம எப்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் தான் நம்ம செஞ்ச பாவம் கொண்டு வந்து நம்மளுடைய சந்தோஷத்தில் ஒரு விளையாட்டு காட்டும். எப்படின்னா, நல்லா அழகாக போட்டு வச்சுருக்க கோலத்தை கையை வச்சு நல்லா கலைக்கிற மாதிரி கலைச்சிடும். ஆசீர்வாதம் பிரபஞ்சமும் இயற்கையும் கொடுப்பது மிக பெரியது. அப்பா அம்மா, குரு, நம்ம கூட இருக்கவங்க மனிதர்கள் கொடுப்பதை காட்டிலும் இந்த பிரபஞ்சம் கொடுப்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏமாந்துட்டுமா, பணம், நேரம், சந்தோஷம் எது வேணாலும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஏமாற்றம் நன்மையின் பொருட்டு இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தான்.